வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSS செல்ம் வழங்குகின்ற இந்த நிகழ்வு ராமாயண கதை சொல்கள். இன்றைய ராமாயண கதையை மிகச் சிறப்பாக சொல்ல வந்திருக்கிறார் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். ஆம், என்ன விடயத்தை சொல்ல போறார் என்பதை அவரிடமே கேட்டு தெளிவோமே. வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைத்து கொண்டு. வணக்கம் மங்க. வணக்கம் நர்லா சிவநாதன் அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம், நீங்க நலமோ? நலமாக இருக்கிறேன். நல்லது நல்லது. ஆம், இன்று பாகம் எத்தனை? ராமாயண கதை 27வது பாகம். 27. ஓகே. 27வது பாகம் அகஸ்தியருடன் ஒரு சந்திப்பு. 10 வருட காலம் வனவாசத்துல இருந்துட்டு முனிவர்கள் ஆசிரமத்துல தங்கி இருந்த சுதீஷ்ணர் கிட்ட ராமர் வராரு. ஒரு நாள் அகஸ்தியரை சந்திக்கணும்னு சொல்றாரு. சரி, நம்ம சந்திக்கலாம்னு சொல்லும் பொழுது, நம்ம இப்ப வந்திருக்க பகுதியில இத்மவாகரின் ஆசிரமம் இருக்கு. அவரு யாருன்னா அகஸ்தியரோட தம்பி. அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்க பாக்கலாம், அகஸ்தியரை பார்க்கலான்னும் பொழுது சரின்னு சொல்லிட்டு அதன்படியே ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேரும் இத்மவாகரின் ஆசிரமத்துக்கு புறப்பட்டாங்க. சென்ற வழியில மிகவும் ரம்மியமா அழகா இருக்குது அந்த இடம்லாம். பிப்பிலி மரங்கள், நீர்க்கோழிகள், அன்னப்பறவைகள், அது மாதிரி ஆறுகள், சோலைகள், மலையை தாண்டி மூவரும் ஒவ்வொருத்தரையும் நமஸ்கரிச்சுட்டே வராங்க. வந்துட்டு எல்லாரையும் இந்த இரவு அங்க தங்கிடுறாங்க. மறுநாள் அகஸ்தியரை பாக்குறாங்க. அகஸ்தியரை பார்க்க போகும்போது அந்த ஆசிரமத்துல அந்த ஆசிரமத்தின் லட்சணங்கள் அந்த பக்கத்துல போகும்போதே தெரியுது. ஓங்கி உயர்ந்த விதவிதமான மரங்கள், தாவரங்கள், பசுமையான சூழ்நிலை. அந்த இடத்துல பறவைகளும் பிராணிகளும் சிநேகிதமாய் இருந்தன. ஹோமம் பண்ணும்போது புகை வரும் இல்லையா, அந்த புகை வெளியே வர்றது அங்கதான் இருக்குது அகஸ்தியர் ஆசிரமம் சொல்லிட்டு போறாங்க. அகஸ்தியர் வெளியே நின்று கொண்டிருந்தார். அகஸ்திய முனிவர் கிட்ட சீடர் ஒருவர் லட்சுமணன் அணுகி, தசரதன் மூத்த குமாரன் ராமன் தன் மனைவி சீதையுடன் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்சேன், வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து அந்த மூவரும் அகஸ்தியரை பார்த்து ஆசீர்வாதம் பெற்று, அகஸ்தியர்கிட்ட வந்ததுக்கு நல்ல ஆசனங்கள்லாம் அவங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கு அவர் அகஸ்தியர் ஏற்பாடு பண்றாரு. விருந்தோம்பல் துறவிகளின் கடமை கூட. அத்துடன் உத்தம புருஷனாகிய ஸ்ரீராமருக்கு விருந்து உபசாரம் செய்வதில் என் கடமை. அன்பு கலந்திருக்கிறது, கடமையோட அன்பும் கலந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி உபசரிக்கிறாங்க. ராமன் ஒரு வில்லையும் வற்றாத அம்புடைய 2 அம்பரைகளையும் கொடுத்து இப்படி சொல்றார். யாரு? அகஸ்தியர். இந்த வில் மகாவிஷ்ணு பிரம்மாவிற்கு கொடுத்தது, அத நானும் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இந்திரனிடமிருந்து என்னிடம் வந்தது அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாரு. எதிரிகளை வெற்றி கொள்ள உனக்கு உதவும் வில். மிதிலையிலிருந்து திருமணம் முடித்து கொண்டு ராமன் அயோத்திக்கு திரும்பும் போது வழியில எதிர்பட்ட பரசுராமர் வென்று அவரிடமிருந்து பெற்ற வில் இது. இதை இப்பொழுது ராமன் வருணனுக்கு கொடுக்க, வருணன் அதை இந்திரனிடம் தர, அதே வில் அகஸ்தியர் மூலம் ராமரிடமே வந்துருச்சு. இந்த வில்லையும் அம்பரங்களையும் பெற்றுக்கொண்டு ராமன் அகஸ்தியரை மீண்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. மகரிஷியே, நாங்கள் மூவரும் தங்குவதற்கு இங்க ஏதாவது இடம் இருக்குதான்னு கேட்கும் பொழுது வழி காமிக்கிறாங்க. அகஸ்தியர் சொல்றாரு, பஞ்சவடி என்ற இடத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த இடத்துல போயிட்டு தங்குங்க அப்படின் போது இந்த பஞ்சவடி என்றதுல தங்குறாங்க. அலுப்பு தோன்றாமல் இருப்பதற்காக ராமர்களும் மற்ற இருவர்களும் சில கதைகளை சொல்லிக்கிட்டு இந்த சுதீஷ்ணர் ராமரிடம் சொல்றாரு, அகஸ்தியரோட வாழ்க்கை வரலாறு எப்படி தெரியுமா? ஒரு சம்பவம். ஒரு காலத்துல வில்வலன், வாதாபி என்ற 2 அரக்கர்கள் இருந்தார்கள். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க 2 பேரும் நினைத்த போது நினைத்த வடிவம் எடுக்கக்கூடியவங்க. எப்படி நினைக்கிறாங்களோ அந்த வடிவம் எடுக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கிறவங்க சஞ்சீவி மந்திரம் என்று கேட்டால் சீதை, அது என்ன சஞ்சீவி மந்திரம்னு கேட்கிறா சீதை ராமன் கிட்ட. சஞ்சீவி மந்திரம் என்பது இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்யும். அந்த மந்திரம் சொன்னா இறந்துட்டவங்க உயிர் பிழைப்பாங்க. அப்படி ஒரு மந்திரத்தை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. லட்சுமணன் கேட்க ராமர் தொடர்ந்தார், வில்வலனும் வாதாபியும் நரமாமிச பிரியர்கள். நரமாமிசனா மனிதர்களை சாப்பிடக்கூடியவங்க.
அப்படி இருக்கிறவங்க மனிதர்களை தின்று விடுவார்கள். அப்படிப்பட்டவங்க தான் சாப்பிட விரும்பும் மனிதரை விருந்துக்கு அழைப்பாங்க. வாங்க எங்க வீட்டுல விருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அழைத்து வில்வலன் விருந்தாளி அறியாதபடி வாதாபியை ஆடாக மாற்றிடுவான். வாதாபி ஆடா மாறிடும். அப்படி மாறிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட வரவங்கள சாப்பாடு நல்லா கொடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாதாபி வெளியே வா என்று அழைப்பான். அந்த சஞ்சீவி மந்திரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததால வாதாபி விருந்தினர் வயிற்றுல இருந்து கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். வயிறு கிழிந்து விருந்தாளி இறந்து போயிடும். மாமிசத்தை ரசித்து சாப்பிட்டவங்க இறந்துடுவாங்க. ஒரு முறை வில்வலனும் வாதாபியும் அகஸ்தியர் முனிவரை விருந்துக்கு அழைக்கிறாங்க. ஞான திருஷ்டினால அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு எதுக்காக கூப்பிடுறாங்கன்றத அகஸ்திய முனிவர் தெரிஞ்சுக்கிட்டு இவரு என்ன பண்றாரு, வாதாபியை ஆடாக மாற்றி வில்வலன் அகஸ்தியர் விருந்து படைத்தான். அகஸ்தியர் சாப்பிட்டுட்டு கை கழுவ வரும்பொழுது திருப்தியா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வில்வலன் கேக்குறான். அதுக்கு அகஸ்தியர் தன் வயிற்றை தடவி கொண்டு திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அகஸ்தியர் மாமிசத்தை தனக்கு கிடைத்த போகிறதுன்னு சொல்லிட்டு அகஸ்தியர் மாமிசமா அவனுக்கு கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்துல இருக்கிறான். வாதாபியே வெளியே வா என்று சொன்னான். சிரித்து கொண்டே சொன்னார் அகஸ்தியர், வாதாபி வரமாட்டான், அவனை நான் ஜீரணம் செய்து விட்டேன். அதை மறுபடியும் வாதாபியே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றான். அகஸ்தியர் நிதானமாக சொல்றார், வாதாபியை நான் யமலோகத்துக்கு அனுப்பிவிட்டேன், அவனை பார்க்க வேண்டும் என்றால் நீ அங்கு போகலாம், உன்னையும் அங்கு அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட வில்வலன் மிகுந்த கோபத்தோட தன் நிஜமான அரக்கன் வடிவம் எடுத்து அகஸ்தியர் மேல் பாய முற்பட்டான். அகஸ்தியர் தன் கண்களாலேயே அவனை எரிச்சிடுறாரு. ரிஷியின் மூலம் மனிதர்களுக்கு முனிவர்களுக்கும் கொடுமைகளை செய்து வந்த இந்த 2 அரக்கர்களும் இறந்து போறாங்க. இந்த கதையை சொல்றாங்க. ராமர் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது 3 பேரும் பஞ்சவடியை நோக்கி பயணம் தொடர்ந்துட்டாங்க. ராமன், லட்சுமணன், சீதை மூவரும் அடுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பேசிக்கொண்டே இருந்தாங்க. வழியில ஒரு பெரிய கழுகை பார்த்தார்கள். அந்த கழுகு யாருமே பார்க்காத மாதிரி பெரிய உருவமா அந்த கழுகு இருக்கு. ஆர்வம் மிகுதியினால அந்த கழுகை பார்த்ததும் தாங்கள் யார் என்று கேட்கிறார் ராமர். ஒருவேளை அது உருமாறி ஒரு அரக்கனாக ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்பொழுது அந்த சந்தேகம் புரிந்து கொண்ட கழுகு பேச தொடங்குது. அந்த கழுகு பேசுது, குழந்தைகளே, நான் தசரத சக்கரவர்த்தியின் நண்பன், ஆகவே நீங்கள் என் பிள்ளைகள். உங்கள் வருகையின் நோக்கம் எனக்கு தெரியும். பஞ்சவடி அருகில் தான் இருக்கிறது. நீங்கள் இருவரும் வெளியே போக நேரிட்டால் நான் சீதையை பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என் பெயர் ஜடாயு, எனக்கு ஒரு தமையன் இருக்கிறான், அவன் பேரு சம்பாதி, எங்கள் உதவி உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. ஜடாயுவை பார்த்த மூவரும் ஒரு உறவினனை பார்த்தது போல திருப்தி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் ராமனின் ஆலோசனைப்படி லட்சுமணன் அங்க வசதியா பர்ணசாலை அமைச்சு எல்லாரும் வாஸ்து பூஜை எல்லாம் பண்ணி அங்க தங்குறாங்க. அப்படி தங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது அங்க கோதாவரி நதியில ஓடிக்கொண்டு இருக்குது. கோதாவரி கரையோரம் சிந்து மரங்கள்லாம் இருக்குது, நீர்நிலைகள், அன்னப்பறவை, நீர்க்கோழி, சக்கர வாகனம் போன்ற பறவைகள்லாம் அங்க ஆனந்தமா விளையாடிக்கிட்டு இருக்குது. மான்கள்லாம் துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல ரம்மியமான அந்த பஞ்சவடி இடத்த அவங்களுக்கு ரொம்ப சுகமா அனுபவிச்சுட்டு தங்குறாங்க. இந்த பாகத்தினுடைய கதை கேள்வி என்னன்னா, மந்திரம் என்ன மந்திரம் சொல்லி அந்த இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்யும் மந்திரம் என்ன? இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்யும் மந்திரம் மிக சிறப்பாக இருக்குது. இந்த கதையில சடாயு வந்திருக்கிறார். நாங்கள் அந்த ராமாயண கதையை படிக்க அவர் ஒரு பறவை வடிவம் எடுத்து கொண்டு வருவாரு. என்ன சடாயு பறவை மாதிரி இருக்கிறார். இறுதியில இறகையும் வெட்டுகிறார்கள் என்ற ஒரு கதை படிச்சிருந்தேன். நாம் மிக சிறப்பாக இருக்கின்றது. 27வது பாகம் ஒரு வித்தியாசமாக அந்த அகஸ்தியரை பற்றி கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதை விட சடாயுவும் இந்த பகுதியில் இணைந்து கொண்டது இன்னொரு பக்க திருப்பமாக இந்த கதை இருக்கிறது. என்ற சீதையை அவர் பார்க்கிறார், தான் பார்க்கிறேன் என்று சொல்றபடியால் அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு திருப்பம் இந்த கதையில் வரப்போகுது என்பதை முதலாவதாக சொல்லுகின்றது. மிக சிறப்பும் அங்க அருமையாக செய்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. தொடருவோம். என்ன